ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 21/2/2026 விஷுவ வஷு வருடம் மாஷி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. பிற்பகல் 2:12 பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ரேவதி. இரவு 8:15 பின்பு அசுபதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 10:30 வரை, யம கண்டம் மதியம் 1:30 3 வரை, குளிகை காலம் காலை 6 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம், உத்திரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 6. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதி அற்புத அனுகூலங்கள் கிடைக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகும். அன்பு, பண்பு, பாச நேசங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலவு மறைந்தாலும் சில நினைவுகள் மறையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க உத்தண்ட கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யு. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால பொதுவாகவே அதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். கடவுளுடைய அருளும் தேவைக்கான பொருளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவனாக நடிப்பதை விட நல்லவர் போன்று வாழ்வது சிரமம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க பிதுர் தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ டி. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகும். பாச நேசங்கள் பெருகக்கூடிய பக்குவமான சூழல் அதிகரிக்கக்கூடிய ராசி அதிபதி புதன் பகவான் சுக்கிர பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனாலே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான பெண்ணின் பார்வையால் உலகத்தையே வெல்ல முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ எஸ். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களின் ஆலோசனை பெருமளவு பலன் தரும். ஜீவன ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் ஆவணம் காணக்கூடிய அற்புதமான நாள்.
பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதி சமயங்களுக்கு மேலாக நீதி மாண்புகளை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க வைத்தீஸ்வர முருகப்பெருமான நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புகள் விலகி சிறப்புகள் சேரும். உங்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாக கூடிய சூழல் நேர்த்தியாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சூட்சுமமும் சூழ்ச்சிகளும் உள்ளவருக்கு வீழ்ச்சிகள் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீவாரி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும். உங்களுக்கான செல்வங்களும் உங்களுக்கான புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சூழல்கள் சார்ந்து வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சபட்ச கோபத்தை உதிர்த்து தள்ளுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க கடல் கன்னியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சோகமான காலங்கள் மாயமாகும். கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பு என்ற விஷயத்திற்கு மறுப்பு சொல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வேலவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AQ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் மதிப்புகள் பெருகும். மற்றவங்களால் மரியாதை கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வம்பு தும்புகளை வெல்வதற்கு அன்பு என்ற ஆயுதத்தை பயன்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சார்ந்தவங்க கஜமுக கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிரடியான முன்னேற்றங்கள் ஆரம்பமாகும். உங்களுக்கான நேர்த்தியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய பூர்த்தியான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரவுகள் உள்ள மனிதனுக்கு உறவுகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க பால தண்டாயுத பாணி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கும். வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வகையான சூழல் அதிகரிக்கும். ஏசி மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
கலிகால வாழ்க்கையில் பல காலம் வாழ வழி இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க கன்னி மூல கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிக்கான புள்ளி ஆரம்பமாகும். அறிமுகமே இல்லாதவங்க மூலமாக கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகிழ்ச்சியான மனித வாழ்க்கைக்கு சுழற்சியான முயற்சிகள் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீ வரலட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XQ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் தவிடுபடியாகும். திடமான முடிவுகளை தீர்மானித்து உறுதியான செயல்பாடுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சத்தை தொட நினைப்பவன் அச்சத்தை தவிர்ப்பது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க விஷாலாட்சி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.